ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம வீடியோவில் இரும்பல் மற்றும் காய்ச்சலுக்கேற்ற ஒரு அருமையான கஷாயம் தான் பார்க்க போகிறோம். இந்த கஷாயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். துளசி, கற்பூரவல்லி, இஞ்சி இவையே சேர்த்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஒரு முறை குடிச்சு பாருங்க, காய்ச்சல் எங்கே போச்சுன்னு தெரியாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 15 துளசி தலை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம வீட்டில் துளசி செடியிலே இல்லை தான். உங்களுக்கு துளசி செடி இல்லைன்னா ஃப்ளவர் ஷாப்புகளில் கேட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கூட 6 கற்பூரவல்லியில் எடுத்து வச்சுருக்கிறேன். கற்பூரவல்லி ரொம்ப எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு செடி தான். இனி பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்ச அளவில் சேர்த்துடலாம். இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு இதிலேக்கு தேவை இருக்குது. 2 டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி. இனி 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு அயமோதகம் என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. ஓமம் என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. தமிழில் எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் பாருங்கள். இது ஓமம் என்று தான் சொல்லுவோன்னு நான் நினைக்கிறேன். இனி நமக்கு கஷாயம் தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிலேக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். இந்த கப்பு 250 ml கப்பு தான். அதுக்கு 2 கப்பு எடுத்திருக்கிறேன். இனி இது நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சு வருന്ന ടൈമിൽ നമുക്ക് മിക്സിയുടെ ജാറിലേക്ക് മിളകും അതേമാതിരി കൊത്തമല്ലിയും ഒന്ന് ക്രഷ് பண்ணி எடுக்கலாம். இல்லைச்சா இடிகல்லில் போட்டு ஒன்று இடிச்செடுத்தால் கூட போதும். அது நம்ம கொதிக்கிற தண்ணியிலேக்கு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இனி அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச சின்ன பீஸு இஞ்சி அதுவும் ஒன்று இடிச்செடுத்து நமக்கு இந்த தண்ணியிலேக்கு சேர்க்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா கற்பூரவல்லி இலை இதே மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம துளசி தலையும் இதிலேக்கு பிச்சு போட்டு சேர்க்கலாம். நம்ம கஷாயமுக்கு செய்யும்போது அதனோட மெஷர்மெண்ட் ஒன்றும் மாறாமல் கரெக்டாக செஞ்சுக்கோங்க. ஃபீவரும் கோல்டுமொക്കെ இருக்கிற டைமில் இதே மாதிரி கஷாயம் செஞ்சு ஒரு நாளில் 2-3 தடவைக்கு நமக்கு குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நல்ல கஷாயம் தான் இது. இனி இதிலேக்கு அயமோதகம் சேர்க்கலாம். அயமோதகம் ஓமம் என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. அது நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 2 கப்பு தண்ணி 1 கப்பு தண்ணி ஆகுன வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வറ്റിச்செடுத்துக்கோங்க. இடையில நம்ம எடுத்து வச்சுருந்த பனை வெல்லம் இதிலேக்கு சேர்க்கலாம். பனைவெல்லம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவில் சேர்த்திக்கோங்க. நல்ல கலர் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1 கப்பு கஷாயம் ஆகுனது வரைக்கும் நமக்கு இது நல்லா வറ്റിச்செடுக்கலாம். இப்போ நம்ம கஷாயம் ரெடி ஆகிருக்கு. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு வடிகட்டியில் நமக்கு ஊற்றி கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஃபீவரோ கோல்டோ வர டைமில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.